வந்துருச்சுக்குமா. நன்றிம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். உஷாமா, நால்வர் துதி பாடுங்க. விநாயகர் பாடல் பாடுங்க. பாடுறம்மா. திருவாக்கும் செய்தரும் கைகூட்டும் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கூப்புவர் தம் கை. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த உகடியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. ஐயாவை வருக வருக என்று அழைக்கின்றோம். ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. சரி சரி, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்கலாங்க ஐயா. அம்மையார் உள்ளிட்ட அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்று திருச்சாடலிலே 2வது பகுதி மாணிக்கவாசகர் சுவாமிகள் எழுதிய திருவாசகத்திலே 51 பதிகங்கள் உண்டு. அதில் 12வது பதிகம் தான் திருச்சாடல். அதில் 2வது பகுதியாக நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 10 பாடல்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் பார்ப்பது 11வது பாடல். 11வது பாடல். நங்காய் இது என்ன தவம், நரம்போடு எலும்பும் அணிந்து, கங்காளம் கங்காளம் தோல்மேல் அணிந்து, காதலித்தான் காணேடி. கேட்கிறா, ஒரு பெண்ணு கேட்கிறா அப்படி. நங்காய் இது என்ன தவம், நரம்போடு எலும்பும் அணிந்து, கங்காளம் கங்காளம் தோல்மேல் காதலித்தான் காணேடி. அடுத்த பெண்ணு வந்து அது பதில் சொல்றான். கங்காளம் ஆமாகேல் காலாந்தரத்தில் இருவர் தம் காலம் முடிந்ததென நினைப்பர், கரித்தனன் கால் சாலையாள்வோம். 2வது பெண் என்ன சொல்றான்? கங்காளம் ஆமாகேல் காலாந்தரத்தில் இருவர் தம் காலம் செய்தது முடிந்தது என தரித்தன என கான் சாலலோ. இதுக்கு என்ன விளக்கம்? இது சுவாமிகள் பாடிட்டு போயிட்டாரு. ஆனா இதுல விளக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது. அவ கேட்கிறா, முதல்ல பெண் கேட்கிறா, அடி பெண்ணே இதுதானா அவர் செய்யும் தவம், அடி பெண்ணே இதுதானா அவர் செய்யும் தவம், நரம்புகளையும் எலும்புகளையும் அணிந்து கொண்டு கங்காளம் என்ற எலும்பு கூட்டை தன் தோள் மேல் விருப்புடன் அணிந்து முன்னேடி. அதாவது நரம்பு எலும்பு கூட ஒரு எலும்பு கூட கங்காளம்ங்கிற அதுக்கு பேர் கங்காளம். அதை தோல் மேல அணிஞ்சிருக்கார் சிவபெருமான். இது என்ன தவம் அப்படின்னு கேட்கிறான். என்ன சொல்றான்? அடி பெண்ணே இதுதானா அவர் செய்யும் தவம், நரம்புகளையும் எலும்புகளையும் அணிந்து கொண்டு கங்காளம் என்ற எலும்பு கூட்டை தன் தோல் மேல் விருப்புடன் அணிவது ஏன்? இப்ப பதில் சொல்றான் அந்த பொண்ணு. கங்காளம் என்ற எலும்பு கூட்டை அவர் அணிவது சொல்கிறேன் கேள். கங்காளம் என்ற எலும்பு கூட்டை அவர் அணிவதற்கு காரணம் சொல்கிறேன் கேள். நான்முகனும் திருமால் இருவரும் தங்காலம் முடிந்து மறைவர் என்பதை காட்டவே ஈசன் கங்காளம் என்ற எலும்பு கூட்டை தன் தோல் மேல் விரும்பி அணிகிறார் என அறிவாயது.
அதாவது திருமாலும் மற்ற தேவர்கள் மறைந்து விடுவார்கள், குறிப்பிட்ட காலத்தில் மறைந்து விடுவார்கள் என்று காட்டவே எலும்புக்கூடான கங்காளம் என்ற எலும்புக்கூட்டை தன் தோல் மீது அணிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். கங்காளம் என்ற எலும்புக்கூட்டை தன் தோல் மேல் விருப்புடன் அணிவதில் சிவபெருமான் கங்காளன் என அழைக்கப்பட்டார். கங்காளன் என்ற எலும்புக்கூட்டை தோல் மேல் விருப்புடன் அணிவும் சிவபெருமான் கங்காளன் என்று வணங்கப்பட்டார். அதுதான் அதோடைய சாரம். அதாவது அது மொத்த சாரம், அந்த பாடலுடைய சாரம் அதுதான். அதுக்கு திருமந்திரத்தில் ஒரு பாடல் இருக்கு. இப்போ அம்மா கூட திருமந்திரத்தில் ஒரு பாடல் பாடினாங்க. கங்காளன் பூசும் கவச திருநீரை. கங்காளன் சிவபெருமானே கங்காளன் தான். கங்காளன் பூசும் கவச திருநீரை மங்காமல் போய்ச்சு மகிழ்வதே காமாலை சங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரை. திருமந்திரம் திருப்பி சொல்றேன். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே தாமாகில் கங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேருமே. அதாவது திருநீரை பூசினா எல்லா தொந்தரமும் போய் சிவபெருமானை திருவடிக்கே போயிடும். அதுதான் சுருக்கமாக சொல்றாரு. கங்காளன் பூசும் கவச திருநீரை அப்படின்னு சொன்னார். இப்போ பாடல் 12. காணார் புலித்தோல் உடை காணார் புலித்தோல் உடை தலை ஊன் காடு பயில் ஆனாலும் சிவனுக்கு இங்கு ஆட்படுவர் யாரடி. நல்லா கேட்கிறா. காணார் புலித்தோல் உடை தலை ஊன் காடு பயில் ஆனாலும் இவருக்கு இங்கு ஆட்படுவர் யாரடி. ஆனாலும் கேளாய் பதில் சொல்றார். ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாளர் கோபம் வலியடியார் சாளலோ. ஆனாலும் கேட்பாய் அயனும் திருமாலும் வானாளர் கோபம், அதாவது வானத்தில் இருக்கிற இந்திரன் வானாளர் கோபம் வலியடியார் சாளலோ. இதுக்கு என்ன பொருள்னா, காட்டில் வாழும் புலித்தோலை ஆடையாய் மண்டை ஓட உணவு உண்ணும் பாத்திரமாய் சுடுகாடே வாழும் இடமாய் இருக்கிறார். ஆனாலும் இவருக்கு இங்கு அழியார்கள் யாரேனும் உண்டா. இவர் புலித்தோலை அணிந்த ஆடை கட்டியிருக்காரு. ஒரு மண்டையோடு தான் ஒரு உணவு உண்ணும் பாத்திரம். இப்படிப்பட்டவருக்கு சுடுகாடு தான் அவருடைய வாழும் இடம். சுடுகாடு தான் இவருடைய வாழும் இடம். இந்த சுடுகாடு தான் சமரசம் உழவும் இடம். சுடுகாடு தான் வாழும் இடம். ஆனாலும் இவருக்கு அடித்தொண்டு செய்பவர்கள் யாரும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவருக்கு அடித்தொண்டு செய்பவர்கள் யாரும் இருக்கிறார்கள். அது என்ன கேள்விதான். இது ஒரு நிந்தா ஸ்தூபி என்று சொல்வார்கள். அந்த மாதிரி சொல்றாங்க, கேவலப்படுத்துற மாதிரி போல்றது. இந்த நிந்தா ஸ்தூபி கேட்கிறாங்க. அதுக்காக அந்த இன்னொரு பெண் சொல்றா, சிவனுக்கு புலித்தோல் ஆடைதான். ஆமா, அது உண்மைதான். புலித்தோல் ஆடைதான். மண்டை ஓடுதான் உண்ணும் பாத்திரம் தான். அதுவும் அப்படித்தான். கபாலம், அந்த கபாலத்துல தான் சாப்பிட்றாரு. வாழும் இடம் சுடுகாடு தான். வாழும் இடம் சுடுகாடு தான். ஆனாலும் கேட்பாயடி நான்முகனும் திருமாலும் தேவேந்திரனும் வானுரையும் தேவர்களும் சிவனுக்கு வழியாய் வந்த தொண்டு செய்யும் அடியார்கள் தான் என்பதை அறிவார்கள். அவர் புலித்தோல் ஆடையெல்லாம் அணிஞ்சிருக்கிறார். மண்டை ஓட்டு பாத்திரத்துல தான் சாப்பாடு சாப்பிட்றாரு. சுடுகாட்டில் தான் இருக்கிறார். ஆனாலும் பிரம்மனும் திருமாலும் வானில் உள்ள தேவர்களும் இந்திரன் முதல் எல்லா தேவர்களும் அவருக்கு வழியாய் தொண்டு செய்யக்கூடிய அடியார்கள் தான். இதுக்கும் திருமந்திரத்துல ஒரு பாடல் சொல்லலாம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமன் இல்லை நானாமே சென்றே பூங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினேன். இன்னொருக்க சொல்றேன். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நின்றே நினைவின்
நமன் இல்லை நானாமே சென்றே பூங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நினைத்து உரிமையே. ஒன்றே குலம்னா அது சிவகுலம் தான், சிவனடி தான். அதுதான் சொல்றாரு ஒன்றே குலம். ஒருவனே தேவன்னா சிவபெருமான் தான், சிவபெருமான் தான். நன்றே நினைமின், இது நல்லா நினைச்சு பாருங்க. நீங்க எப்படி என்னத்தாலும் பார்த்தாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா அது சிவனடியும் சிவபெருமானும் தான். சென்றே புகும்பதி இல்லை நம் சித்தத்து, இதை தவிர உங்களுக்கு போய் சேரக்கூடிய கதி எதுவும் இல்லை. நின்றே நிலைபெற நீர் நினைந்து உயிர், இது நின்று கவனித்து இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார் திருமந்திரத்தில். பாடல் 13. மலையரசன் பொறுப்பாவை வாழ் முதலால் பெண் திருவை உலகையே தீவேட்டான் என்னுமது என்னேடி. தீவேட்டான்னா மனம் முடிந்தான் அர்த்தம். தீவேட்டான்னா வேற எதை நினைச்சிடக்கூடாது. தீவேட்டான் உலகமறிய தீவேட்டான் என்னமது என்னடி என்னுமது என்னடி. ஏன் இந்த மாதிரி செஞ்சாரு? மலையரசன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகையே தீவேட்டான் என்னுமது என்னடி, அதை ஏன் செஞ்சாருன்னு இருக்கிறார். இதுக்கு அவர் சொல்றா, உலகறிய தீவேணாது. உலகறிய நெருப்பின் அடையாளமாக நெருப்பின் முன்னிலையிலே அவர் பார்வதியை திருமணம் செய்யவில்லை என்றால் உலகறிய தீவேனாது ஒளிந்த நிலையில் உலகனைத்தும் கடை நவின்ற பொருள்கள் எல்லாம் அறியாமல் கலைஞடும் கான் சாலோ. அவர் அந்த மாதிரி திருமணம் செய்யலைன்னா உலகத்தில் உள்ள கலைப்பொருள்கள், வாழ்க்கை கலை, உலகத்தில் உள்ள வாழ்க்கை கலை என்னன்னு தெரியாமல் போயிடும். இந்த வாழ்க்கை கலை தெரிகிறதுக்கு தான் அவர் பார்வதி அக்னியின் முன்னால் திருமணம் செய்தார். அது விளக்கம் என்னன்னா, மலையரசன் என்ற பர்வதராஜன் பெற்றெடுத்த பெண்ணான பார்வதி கூறிய வாள் போன்ற நெத்திய உடையவள், பெண்ணின் பெருந்தகை. இவள் உலகோர் அறிவண்ணம் அக்னி சாட்சியாக மனப்பிடித்தது என்னடி. உலகோர் அறியும் வண்ணம், எல்லாருக்கும் தெரியும்படி, ரகசியமா ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும்படி அக்னி முன் அவர் திருமணம் செய்தது ஏன்? அதுக்கு என்ன பதில்? உலகோர் அறிய பார்வதியை அக்னி சாட்சியாய் சிவனார் மனம் செய்யாமல் இருந்திருந்தால், சிவனார் பார்வதியை உலகம் அறிய அக்னி முன் திருமணம் செய்யாமல் இருந்திருந்தால் என்ன நடக்கும்? இந்த உலகில் வாழும் மனிதர் அனைவரும் நீதி நூல்கள் கூறிய வழியில் நிற்பர், அறிவாயடி. கலைஞர் நிற்பர், நீதி நூல்கள் கூறிய வழியில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கலைஞர் நிற்பர். அந்த நேரத்தில் தான் இவர் அக்னியின் சாட்சியாக திருமணம் செய்கிறார் பார்வதியை. கலைஞர் நிற்பர், அறிவாயடி. அதன் மூலம் அவர் எதை காட்டுறாரு? அதன் மூலம் எதை காட்டுறாரு அப்படின்னா, இல்லறமே நல்லறம் என்பதை கற்பித்தார் என்பதே உட்பொருள் என்று அறிவாயடி. அவர் பார்வதியை கல்யாணம் பண்ணது, அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணது என்ன? இல்லறமே நல்லறம், எனது மக்கள் எல்லாம் இல்லறத்தில் இருக்க வேண்டும். துறவரம் போறவங்க யாரோ ஒரு சிலர் போகலாம், எல்லாரும் துறவரம் போயிடக்கூடாது. அதுக்காக எல்லாரும் இல்லறத்தில் இருக்கணும். துறவரத்துக்கு போறவங்க யாராவது ஒரு சிலர் ரிஷிகள், மகானுபாவர்கள், மீண்டும் பிறந்த புண்ணிய ஆத்மாக்கள், அவங்க போயிடலாம். மற்றவங்கெல்லாம் ஜெனரல் பப்ளிக், அவங்கெல்லாம் திருமணம் செய்து இல்லறத்தில் இருக்க வேண்டும் சுட்டி காட்டவே அவர் பார்வதியை அக்னி முன் திருமணம் செய்து கொண்டார். அதுதான் உட்பொருள், அறிவாயடி. இல்லறமே நல்லறம் என்பதை கந்தபுராணம் சொல்கிறது. கந்தபுராணமும் அப்படித்தான் சொல்லுது, இல்லறமே நல்லறம். துறவரம் இருக்கு, ஆனா நல்லறம் இல்லறம் தான். துறவிகளுக்கு இல்லறவாசிகள் தான் உணவு கொடுக்கணும். துறவிகளுக்கு யாரு உணவு உடை கொடுக்கணும்? இல்லறவாசிகள் தான் கொடுக்கணும். அப்போ இல்லறமே தான் நல்லது. அதுதான் இல்லறமே நல்லறம் என்பதை கந்தபுராணம் சொல்கிறது. துறந்தவர்கள், ரிஷிகள், வேண்டியதோர் துப்புரவை நல்கி இறந்தவர்கள், நமது முன்னோர்கள், காமுறும் இருவரின் இயற்றி அறம்பளவும் ஆற்றி, பல அறங்கள் செய்யணும், அறம்பளவும் ஆற்றி விருந்தோம்பும் முறையெல்லாம்
விருந்தோம்பல் முறை இருக்கணும். அல்லால் பிறந்த நெறி யாதுள்ளதோ பேருதவி யாதும். ஒருவன் பிறந்தான்னா அவன் என்ன செய்யணும்? ரிஷிகளுக்கு துறந்தவர்கள்னா வாழ்க்கையை துறந்தவர்கள், இல்லற வாழ்க்கையை துறந்தவர்கள். அந்த ரிஷிகளுக்கு அனுசரணையா இருக்கணும். விருந்தினர்களை உபசரிக்கணும். அதுக்கு மேல இறந்துபட்ட முன்னோர்கள் அவர்களுக்கு வேண்டிய சடங்குகளை செய்யணும். அறம்பலம் நிறைய அறங்கள் செய்யணும், தர்மம் செய்யணும். அறம்பலம் ஆட்சி, விருந்தோம்பும் குறை இல்லாது, பிரிதொரு நெறி, இதெல்லாம் இல்லாம வேற நெறி இருக்குதா? பிரிதொரு நெறி இருக்குதா? யாதுள்ளதோர் பேர் உதவி ஆகும். இது கந்தபுராண பாடல். இல்லறமே நல்லறம் என்பதை வள்ளுவம் அழுத்தமாக சொல்கிறது. வள்ளுவர் இல்லறம் தான் நல்லறம் அப்படிங்கிறத வள்ளுவர் ரொம்ப அழுத்தமாக சொல்றாரு. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. 23வது பாடல். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. 23வது பாடல். ஆக இல்லறம் தான் சிறந்தது. துறவரமா இல்லறம்னா இல்லறம் தான் சிறந்தது. துறவிகளுக்கும் உறுதுணையாக இருப்பது இல்லறவாசிகள் தான். அதனால் இல்லறமே சிறந்தது. பாடல் எண் 14. தேன்புக்க தன்வனை சூழ் தில்லை சுற்றம்பலவான் தான் புக்கு நட்டம் பயிலுவது என்னடி. தான் புக்கு நட்டம் பயின்றினேல் தரணியெல்லாம் மூன்புக்கம் வேர்க்காளி கூட்டமாய் போய் விடும் சாலோ. என்ன கேட்கிறாரு? தேன்புக்க தன்வனை சூழ் தில்லை சிற்றம்பலவான், தில்லையில் ஆடக்கூடிய சிற்றம்பலத்தில் ஆடக்கூடிய அந்த பொன்னம்பலவான் அதை விட்டுட்டு தான் புக்கு நட்டம் பயிலுவது என்னடி, அதை விட்டு வேற இடத்துல போய் நடனம் பாடுறாரா? ஏன்? தான் புக்கு நட்டம் பயின்றினே தரணியெல்லாம் மூன்புக்க வேர்க்காளிக்கு கூட்டங்கான் சாலோ. அவரை அப்படி வேற இடத்துல வந்து நடனம் முடியலைன்னா அந்த வேர்க்காளி இருக்காள், வேர்க்காளி காளி சூழ வச்சிருக்க காளி, அவளே உலகத்தை அழிச்சுவா. அதனாலதான் அங்கே வந்து நடனம் ஆடினாரு. அது பொருள் என்னன்னா, தேன் சிந்தும் அழகிய மலர்கள் நிறைந்த குளிர்ந்த வயல்கள் நிறைந்த தில்லையில் ஆடும் சிற்றம்பலவானன். தேன் சிந்தும் அழகிய மலர்கள் நிறைந்த குளிர்ந்த வயல்கள் உள்ள தில்லையில் ஆடும் சிதம்பரவான் சிவனார் தானே பூந்து திருவாலங்காடு சென்று நடனம் ஆடியது என்னது. தில்லையில் நடனம் ஆடுறாரு, இவரே திருவாலங்காட்டுக்கு போய் நடனம் ஆடுறாரு. கேட்டா உனக்கு தொழில் ஆடும் தொழில் தில்லையில தானே, நீ ஏன் திருவாலங்காட்டுக்கு போன அப்படின்னு கேட்கிறாள். தில்லையில் கூத்தாடும் பெருமான் திருவாலங்காடு சென்று நடனம் ஆடியது எதிரிகளை பயில்வாங்க அல்ல, ஆனால் சூளத்தில் உயிர்களை குத்தியுள்ள திருவாலங்காட்டு காளி தரணியெல்லாம் உணவாக்கி உண்டிருப்பாள் அறிவாயடி. இவர் அங்கே போய் ஆடலைன்னா சூளத்தில் உயிர்களை குத்தி வைத்திருக்கும் அந்த காளி, திருவாலங்காட்டு காளி உலகத்தையே அழித்திருப்பா. அதனால இவர் அங்கே போய் நடனம் ஆடினார். எனவே சூளத்தில் குத்தியுள்ள திருவாலங்காட்டு காளி தரணியெல்லாம் உணவாக கொண்டிருப்பாள். சூளத்தில் உயிர்களை குத்தி உணவாக வச்சிருக்கா. அவளை அப்படியே விட்டா தரணியில் இருக்க எல்லாத்தையுமே உணவாக அடிச்சுட்டு போயிடுவா. அதனால திருவாலங்காட்டில் போய் நடனம் ஆடினார். திருவாலங்காடு என்ற தலம் காரைக்கால் அம்மையார் புராணத்தில் வருகிறது. பேயாளாக கையில சென்று திரும்பி புனிதவதியாக வந்து திருவாலங்காட்டில் நடராசர் சன்னதியில் அடியில் அமர்ந்து பாடு வைக்கும் மூலவர் சன்னதியை இன்று காணலாம். திருவாலங்காடுங்கிறது காரைக்கால் அம்மையார் சட்டத்தில் வருது.
காரைக்காலம்மையார் சரித்திரத்தில் வருது. திருவாலங்காட்டில் இந்த அம்மா பேயார் என்று அழைக்கப்பட்டு பேயாக போய் சிவலோகம் சென்று மீண்டும் பூலோகம் வந்து மாநில உருவம் விட்டு திருவாலங்காடு வந்து பாடிக்கொண்டிருந்தார். அதே மாதிரி திருவாலங்காட்டில் சிவபெருமான் காலடியில் உட்கார்ந்து காரைக்காலம்மையார் பாடுவது போல் மூலஸ்தானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருவாலங்காட்டு காளி கோவில் உண்டு. திருவாலங்காட்டில் காளி கோவில் உண்டு. அந்த காளிதான் இந்த பாடலில் குறிப்பிடப்படுகிறார். வேர்க்காளின்னு சொல்றாரு. அந்த வேர்க்காளி வந்து திருவாலங்காட்டில் உள்ள காளி கோயில் உள்ளது. அந்த காளி தான் இந்த பாடலில் குறிக்கப்படுகிறார். தில்லை காளியும் பெருமானை எதிர்த்து நடனம் ஆடி தோற்றவள் தான். தில்லையில ஒரு காளி கோயில் உண்டு, சிவபெருமான் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல. அந்த காளியும் நடனம் ஆடி சிவபெருமானோடு தோற்றவள் தான். இப்ப பாடல் எண் 15. கடகரியும் படிமாவும் தேரும் உகந்து ஏறாது இடவம் உகந்து ஏறியது எனக்கு அறிய இயம்பேடி. என்ன சொல்றான்? கடகரினா யானை, பரிமாவும் குதிரை, தேரு உகந்து ஏறாது இளவம் ஏறியது என்ன எனக்கறிய சொல்லிடு. ஒரு சாமிக்கு, ஒரு தெய்வத்திற்கு வாகனமா இருக்கலாம்னா யானை இருக்கலாம், குதிரை இருக்கலாம், தேர் இருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு இடவம் என்று சொல்லக்கூடிய ஒரு காளமாடை வாகனமா வச்சிருக்காரா இது ஏன் அப்படின்னு கேட்கலாம். அவ பதில் சொல்றா, தடமதில்கள் மூன்றும் தழல் இழுத்த அந்நாளில், தடமதில்கள் மூன்றும் தழல் இழுத்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால் கான் சாலலோ. தடமதில்கள் அம்மூன்றும் தழலெரித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால் கான் சாலலோ. இது என்ன பொருள்? யானையும் குதிரையும் தேரும் விரும்பி ஏறாமல் காளை மாட்டை விரும்பி வாகனமாய் சிவன் ஏற்றதை நான் அறிய சொல்லேடி என்று சொல்றான். அதுக்கு அந்த பெண் சொல்றா. அதுக்கடுத்து முப்புறங்கள் என்ற பொன் வெள்ளி இரும்பு கோட்டை, அதுதான் தடமதில்கள் மூன்றும் சொன்னார். முப்புறங்கள் என்ற பொன் வெள்ளி இரும்பு கோட்டையை வைத்துக் கொண்டு அரக்கர்கள் பெரும் தீங்கு செய்த அந்த நாளில் சிவபெருமான் அந்த திரிபுரத்தை எரித்த நேரத்தில் திருமால் காளை மாடாக மாறி சிவனை சுமந்து நின்றார். அன்றிலிருந்து பெருமானும் காளை மாடாய் வாகனமாய் அமைந்தது என்று அறிவாயறி. என்ன சொல்றா? இந்த தடமதில்கள் மூன்றும், இந்த இரும்பு வெள்ளி தங்க கோட்டைகளை ஆண்டு வைத்து அரக்கர்கள் உலகை அழித்த நேரத்தில் சிவபெருமான் அவரை அழிக்கச் சென்றார். அந்த கோட்டைகளை அழிக்கச் சென்றார். அழிக்கச் செல்லும் போது திருமால் வந்து காளை மாடாக மாறி அவருக்கு வாகனமாகி என் மீது அமர்ந்து போர் செய்யுங்கள் என்று சொன்னார் என்று சொல்றார். இதுக்கு புராண செய்தி எப்படின்னு செய்யணும் சொல்லிட்டு போயிட்டாரு. சுவாமியை சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு கருத்துரையும் வந்துருச்சு. ஆனா அதுக்கு ஒரு புராண செய்தி இருக்கு. என்ன புராண செய்தின்னா, திரிபுரம் அழிக்க சிவபெருமான் தேர் ஏறி புறப்பட்டார். சண்டைக்கு போறாரு. திரிபுரத்தை ஏறி சண்டைக்கு போறாரு. தேர் ஏறி புறப்பட்டார். தேர்ல போறாரு. ஆனால் விநாயகர் அந்த தேரின் மீதேறி குதித்தார். அப்பா தேர்ல போறாரு. மகன் அந்த தேர்ல ஏறி குதிச்சு அச்சு முடிய வைக்கிறார். ஆனால் விநாயகர் அந்த தேரின் மேல் குதித்தார். தேரின் அச்சு முடிந்தது. ஏனெனில் அப்பா தேர மகன் ஏன் உடைத்தார்? அதுக்கு காரணம் இருக்கு. ஏனெனில் விநாயகரை தன் மகனாக உலகத்திற்கு உற்பத்தி செய்த நாளில், உலகத்திற்கு விநாயகர் தன் மகனான சிவபெருமான் விநாயகரை உற்பத்தி செய்தார். அந்த நாளில் சிவனார் விநாயகருக்கு ஒரு வரம் தந்தார். யாராயினும் உன்னை நினைந்து ஒரு வினை செய்தால் அதற்கு உறுதுணையாய் இருப்பாய். யாராவது உன்னை நினைந்து ஒரு வினை செய்தால்
அதற்கு உறுதுணையாக இருப்பாய். உன்னை நினையாது வினை செய்தால் அதற்கு ஊறு விளைவிப்பாய் என்று வரம் கொடுத்தார். யாராவது ஒரு காரியம் செய்யணும்னா உன்னை நினைந்து இந்த காரியத்தை செஞ்சா அதுக்கு நீ ஆதரவா இருக்கணும். உன்னை நினைக்காமல் காரியம் செஞ்சா நீ அதை கெடுக்கணும் அப்படின்னு வரம் கொடுத்தார். அதனாலதான் இப்ப எந்த காரியம் செஞ்சாலும் விநாயகர் வணங்கி தான் செய்யணும், இல்லைன்னா பிரச்சனை தான் வரும். அப்படி விநாயகரை வணங்கணும் அப்படின்னு சொல்றத வரமா கொடுத்து அது ஒரு சட்டமாவே போட்டாரு சிவபெருமான். இப்போ நிகழ்ச்சி ஆரம்பத்தில் கூட விநாயகர் ஸ்துதி பாடினீங்க. விநாயகர் ஸ்துதி பாடி தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். அது ஒரு மரபு. அது நீங்க செஞ்சீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த வரம் கொடுத்தாரு. அந்த வரமே ஒரு சட்டமாக போகுது. இது ஒரு சட்டம், இதுக்கு நானும் உட்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு பெருந்தன்மையா சொல்லிட்டாரு, இந்த சட்டத்திற்கு நானும் உட்பட்டவன். ஆனால் வழியே சட்டம் போட்டு வரத்தின் வழியே சட்டம் போட்ட சிவனார் அந்த சட்டத்தை மறந்து விநாயகரை நினைக்காமல் தேரில் ஏறினார். ஒரு வரம் கொடுத்தாரு, அந்த வரமே சட்டம்னு சொல்லிட்டாரு. அந்த சட்டத்துக்கு நானும் உட்பட்டவனும் சொல்லிட்டாரு. ஆனா இவ்வளவு சொல்லிட்டு திரிபுரத்தை எரிக்கிறதுக்கு தேர்ல ஏறும்போது விநாயகரை நினைக்கிறார். அதனால விநாயகர் கோபம் ஏறி குளிச்சாரு, தேர் முடிஞ்சு போச்சு. சர்வேஸ்வரன் ஆனாலும் சட்டத்திற்கு உட்பட்டவரே என்ற நிலையில் விநாயகர் தேரின் அச்சம் கொடுத்தார். எப்படி? சர்வேஸ்வரன் ஆனாலும் அவர் சட்டத்திற்கு உட்பட்டவர் தான் என்ற முறையில் விநாயகர் தேரில் ஏறி குளித்தார். எனவே திருமால் பார்த்தாரு, மைத்துனரே கவலைப்பட வேணாம், அப்பா மகன் சண்டை நடக்குது வேணாம், நீங்க தேர்ல போகணும், நான் இப்ப காளை மாடாக மாறுறேன், என் மேல உட்காந்து அதை வாகனமாக வைத்து நீங்க போருக்கு போங்க அப்படின்னு திருமால் வந்து இடபமாய் காளை வாகனமாய் மாறுறார். சிவபெருமான் அங்கு போர் செய்ய சொன்னார். சிவனார் திருமால் என்ற காளை வாகனத்தில் ஏறி அமர்ந்தார். இவர் காளை மாடாக மாறி என்னை வாகனமாக வச்சு போர் செய்ய போங்கன்னாரு. இவர் ஏறி அமர்ந்தார். எந்த விதமான போரும் செய்யவில்லை. காளை இடப வாகனத்தில் திருமால் என்ற காளை மாட்டு வாகனத்தில் ஏறி அமர்ந்தவர் எந்த போரும் செய்யவில்லை. ஆனால் அதி பயங்கரமாக சிரித்தார். காளமாட்டு மேல உட்காந்து அதி பயங்கரமாக சிரித்தார். தடமதுரை என்ற அந்த 3 கோட்டைகளும் எரிந்து சாம்பலாயின. சண்டைக்கு போல ஓங்கார சிரிப்பு, ஆங்கார சிரிப்பு. அந்த சிரிப்புல இந்த தடமதுரைகள் முப்புறங்கள், அந்த இரும்பு, வெள்ளி, தங்கம் கோட்டைகள் எரிந்து சாம்பலாயின. எனவே சிரித்து புறமரித்த பெருமான் என்று சிவனார் வணங்கப்படுகிறார். எனவே சிரித்து புறமரித்த பெருமான் என்று சிவனார் வழங்கப்படுகிறார். அன்று முதல் சிவ வழிபாடு சிவ பெருமானுக்கு காளை மாடே வாகனமாயிற்று. அன்று முதல் சிவபெருமானுக்கு காளை மாடே இடவம்னா காளை மாடே வாகனமாயிற்று. இது புராண செய்தி. ஆனால் இந்த பூலோகத்தில் கலியுகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எப்படி நடந்ததுன்னா, ராமேஸ்வரம் போயிருப்பீங்க, நிறைய பேர் ராமேஸ்வரம் போயிருப்பீங்க, அநேகமாக எல்லாரும் போயிருப்பீங்க. ராமேஸ்வரம் இந்த அக்னி தீர்த்தம், இந்த கடற்கரையிலேருந்து மேலே ஏறி வரும்போது, அக்னி தீர்த்தத்துக்கு மேலே வரும்போது சங்கர மடம் இருக்கும். சங்கர மடத்துல ஆதிசங்கருடைய சிலைகள் பெரிய அளவு, ரொம்ப ஹியூஜா பெரிய அளவில் 2 சிலைகள் நிறுவப்பட்டிருக்கும். ஆதிசங்கரன் இந்த 2 சிலைகளும் ஒரு பெரிய லாரி வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு காஞ்சிபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு லாரி புறப்பட்ட லாரி போயிட்டே இருந்தது. அச்சரப்பாக்கம் என்ற இடத்தில், அது அச்சரப்பாக்கம்னு சொல்றது அந்த ஊருக்கு உண்மையான பேர் அச்சு இருபாக்கம். அச்சு ஒடிந்த இடம்,
அச்சு இரு பாக்கம், அச்சர பாக்கம். அங்கே வந்து லாரி நின்றுச்சு. டிரைவரு, கிளீனரு, கூட வந்த பெரியவங்க எல்லாம் ஏறி பார்த்தா லாரியோட அச்சு முடிஞ்ச மாதிரி தெரியுது. லாரியோட அச்சை சரி பண்ணணும்னா என்ன செய்யணும்? சென்னையிலேருந்து ஆளை கூப்பிடணும். இவங்க கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தை நெருங்கிட்டாங்க, அச்சரப்பாக்கம் வந்துட்டாங்க. எப்போ போய் கூப்பிடுறது? ஐயோ, இந்த கொண்டு போகிற யாத்திரை, சங்கரரை கொண்டு போகிற யாத்திரை இப்படி முன் வச்ச அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் சொன்னார், ஏப்பா நீங்கள் வண்டியை எடுக்கும்போது கணபதி பூஜை செஞ்சு வண்டியை எடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, இல்லை கணபதி பூஜை செய்யலை, நாங்கள் பாட்டு வண்டி எடுத்துட்டு வந்தோம். அதுதான் விநாயகர் வந்து அந்த காலத்தில் அப்பாவுடைய தேரோட அச்சம் முடித்தாரு, இப்போ உங்கள் லாரியோட அச்சம் முடித்தாரு, அதுதான் காரணம் ஒரு பெரியவர் சொன்னார். அப்போ என்ன செய்யலான்னு ஊழியர்கள்லாம் கேட்கும்போது கணபதி பூஜை செய்வீங்க சரியாயிடும். சரி என்ன பண்ண எல்லாரும் மணல்ல கணபதியை பிடிச்சி அருகம்புள்ள தலையில பிடிச்சி எல்லாரும் உட்காந்து கணபதி மேலே பாட்டுப்படி கணபதியை வணங்கினாங்க. கணபதியை வணங்கி முடித்தோன்னே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? அன்னைக்கு வரம் கொடுத்தார, உன்னை நினைந்து காரியம் செய்தால் உறுதுணையாக இருப்பாய், உன்னை நினையாமல் காரியம் செய்தால் ஊடு விளைவிப்பாய். அதுதான் நடந்தது. இது புராண செய்தி மாத்திரமில்ல, வாழ்க்கையிலே நடந்திருக்கு. சில பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. சில காரியங்கள் வந்து சில காரியங்களோ நிகழ்ச்சிகளோ இசை நிகழ்ச்சியோ நடன நிகழ்ச்சியோ கணபதி பாடல் இல்லாமல் கணபதியை நினைக்காமல் செஞ்சால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் என்பதை புராண செய்திகளே இருந்தது. இது உண்மையிலே நடந்த நிகழ்வு. எனவே ரொம்ப சுபதத்தங்கள் ரொம்ப வாழ்வு. அடிக்கடி நான் இதில் திருமந்திர பாடல்கள் சொன்னேன். திருமந்திரம் நினைவுகள் என்ற நிலையில் வாய்ப்பு இருந்தால் பிற்காலத்தில் பேசலாம். திருமந்திரம் வந்து ஒரு சிவதத்துவத்தை பிழிந்து எடுத்த சாறு மாதிரி. ரொம்ப ரொம்ப யோசிக்கணும், சாமானியமாக புரியாது. அவ்வளவு இறுக்கமாக புரியப்பட்ட சாராக சிவதத்துவங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது 11, 12, 13, 14, 15 5 பாடல்கள் பார்த்தோம். இன்னும் 5 பாடல்கள் இருக்கு. இன்னும் மீதி இருக்கும் 5 பாடல்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து பாடல் பாடுங்கள். சரிங்கய்யா. வான்முகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க சொல்வேன் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார். திருச்சிற்றம்பலம். சாருபூஜ்யமா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. சாருபூஜ்யமா ரெக்கார்ட் ஆஃப்